Hi friends, welcome to Jewel Konda. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்க கொடுத்த டேட் வந்துட்டு மார்ச் 6ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுல இருந்து அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஒரு பல்க் வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த போஸ்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் போஸ்ட்டும் இருக்குது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ஓகேங்களா. டீப்பாக வந்துட்டு அவங்க ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஒன்லி சாஃப்ட் காப்பி தான், ஹார்ட் காப்பி எதுவுமே கிடையாது. ஏஜ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் வந்துட்டு எல்லாருக்கும் பொது பிரிவினருக்கு வந்துட்டு 18 to 30, எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு 18 to 35, ஓகேங்களா. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெயினாக வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இன் சிவில் ஆர் கெமிக்கல். அது முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி, ஒரு சில மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்க. அதை படித்தவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி வந்துட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, மெரைன் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஓகேங்களா. இந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாஸ்டர் டிகிரி படித்த எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சேலரியோட உங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டு டைப்பிங் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் தமிழ் வந்துட்டு ஒரு பாடமாக நீங்கள் 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிகிரியில் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு கிடைக்கும். அதை வச்சு அதனால வந்துட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக எடுத்துப்பாங்க. தமிழ்நாடு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பேர்சன் ஸ்டடீடு வித் தமிழ் மீடியம், அதாவது அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனை யாராச்சும் தமிழில் படிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் டிகிரி தமிழ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆன்லைனில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3 hours அல்லது 2 hours எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் இருக்குது. 87.8 மார்க் வந்துட்டு ரிட்டனும் 12.2 மார்க் வந்துட்டு இன்டர்வியூவும் அவங்க எழுத போகிறாங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது சிலபஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கும் 3 hours எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்துட்டு 2 hours தான் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க தயவுசெய்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபை த ஒரிஜினல் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் த ரேஷியோ 1:5 ஆஃப் த ரிசர்வேஷன் கம்யூனிட்டி ரோஸ்டர் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் த ரேஷியோ ஆஃப் 1:5. அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் 1:5 என்ற கணக்கில் வந்துட்டு ரிசல்ட் விட்டு உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருடைய மாவட்ட தலைநகர்லையும் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபீஸ் வந்துட்டு பொது பிரிவினருக்கும் எம்பிசிக்கும் 500 ரூபா, பிசிக்கும் 500 ரூபா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு 250 ரூபா ஃபீஸ். அதையும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, மாஸ்டர் டிகிரி மார்க் ஷீட்டு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கொண்டு அப்ளை பண்ணும்பொழுது எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணால் மட்டும்தான் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு சில இதில் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும்தான் கேட்பாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கேட்டிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இந்த லிங்க்கை நான் வீடியோவின் கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.